உங்க வீட்ல 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் நெய் மட்டும் இருந்தா இப்படி ஒரு டேஸ்டான பாம்பே கராச்சி ஹல்வாவை 10 நிமிஷத்துல செய்யலாம்னா நம்புவீங்களா? ஸோ நம்பி தாங்க ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு டேஸ்டான பாம்பே கராச்சி ஹல்வாவை தாங்க நம்ம இப்போ செய்ய போறோம். ஸோ வாங்க இந்த பாம்பே ஹல்வாவை எப்படி 10 நிமிஷத்துல அதுவும் 2 ஸ்பூன் நெய்யை வச்சு எவ்வளோ டேஸ்டா செய்யலான்றதை பார்த்திடலாமா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு தாங்க செஞ்சேன். இது வந்து எல்லா திருவிழா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே அல்வா வந்து வச்சிருப்பாங்க. இதை நம்மையே வந்து இந்த பாம்பே ஹல்வாவை ஈஸியாக ட்ரை பண்ணலாம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு, அதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு 1 கப் மட்டும் சோள மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் டம்ளரில் எடுத்தால் கூட டம்ளரில் அதே அளவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூட நீங்கள் சளிச்சிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துக்கோங்க. 1 கப்பு கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலக்கிருங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம 1 கப் சேர்த்துருக்கோம். இன்னும் 2 கப் தண்ணி வந்து நம்ம அடுப்பில் தான் ஹீட் பண்ணி சேர்க்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஹல்வா செய்யும் போது எப்பயுமே அடிகனமான பாத்திரம். இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சூடானதுக்கப்புறம் 1.25 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க. சில பேர் 2 கூட சேர்ப்பாங்க. நமக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த சர்க்கரையை வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிடுங்க. லைட்டாக வந்து 4 சொட்டு எலுமிச்சம்பழத்தோட சாறு இதில் சேர்த்துக்கங்க. ரொம்ப ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து சில பேர் டேஸ்ட்டுக்காக போடுறாங்க. நான் வந்து எனக்கு ஏலக்காய் தூள் வந்து அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், போடலை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர் கரெக்டாக 1 கப்புக்கு 1 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 கப் தண்ணியும் சேர்த்து கரைச்சி அந்த கரைசலை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டி இல்லாமல் சூப்பராக வந்துடும். ஏன்னா தண்ணியும் நல்லா சூடாயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளறி விடணும். ஹல்வா கிண்டும் போது எப்பயுமே ரொம்பவே பொறுமை அவசியங்க. நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவு வந்து ஹல்வா வந்து நல்ல பக்குவத்தில் இருக்கும். 1 பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாம்பே ஹல்வானாவே ரெட் கலரில் தாங்க இருக்கும், அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேருங்க. சேர்த்து நல்லா ஹல்வாவை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கம்மு மாதிரி வரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பாம்பே ஹல்வா செய்கிறதுக்கு நெய் வந்து ரொம்பவே கம்மியாக போதுங்க. 1 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது அவங்கவுங்க விருப்பம் தாங்க. ஆனால் 2 ஸ்பூன் நெய்யிலே நீங்கள் ரொம்பவே டேஸ்டியான இந்த பாம்பே ஹல்வா ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் லைட்டாக டேஸ்ட்டுக்காக மறுபடியும் வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனே நெய் வந்து தாராளமாக போதும். இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளரி விதைகள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. கடைசியாக பாருங்கள், அப்படி சூப்பராக அல்வா வந்து அப்படி வளவளன்னு பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானது முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரியும் பாதாம் பருப்பும் பொடிசாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ட்ரேயில் வந்து நம்ம வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஒரு ட்ராப் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹல்வா வந்து அப்படியே வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுட்டு இப்போ சுட இந்த சூடான ஹல்வாவை அப்படியே நம்ம ட்ரேயில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணி நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விடும். எல்லாருமே பொதுவாக வந்து ஹல்வானா ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ஹல்வா செய்யலாம்னா இந்த பாம்பே ஹல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே கவுத்தோன்னா அப்படி ஹல்வா அப்படியே வலிக்கிக்கிட்டு அழகாக உழுவும். கொஞ்சம் கூட ட்ரேயில் ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்லைஸாக குட்டி பீசஸாக கட் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து பெரிய பேக்கரிலையோ ஸ்வீட் கடையிலையோ உங்கள் பசங்க ஹல்வாவே கேட்க மாட்டாங்க. இந்த பாம்பே ஹல்வாவை அவங்களே கூட கிண்டிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஹல்வானா இந்த பாம்பே ஹல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்புறம் என்னங்க, இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. சட்டுப்புட்டுன்னு ஓடி போய் 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 2 ஸ்பூன் நெய்யை வச்சு இப்படி ஒரு டேஸ்டியான பாம்பே ஹல்வாவை உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு செஞ்சு இன்றைக்கே அசத்திடுங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் என்னடா ஸ்வீட் செய்கிறது, ஹல்வாவை கடையில் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு, அந்த ஸ்வீட் கிரேவிங் உள்ளவங்களுக்கு இந்த ஹல்வா வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கே இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.